نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. السلام عليكم ورحمة الله وبركاته. من مشكلات الشباب, இளைஞர்கள் பிரச்சனைகளும் தீர்வுகளும் நம்முடைய ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய புத்தகத்தில் நாம் இப்போது படித்து கொண்டிருப்பது ஷபாபுன் முஸ்தகீம், இளைஞர்களின் முதல் வகையாக இருக்கக்கூடிய நேர்வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கொள்கை நம்பிக்கை எப்படி இருக்குங்கிறது. கடந்த தொடரில் அவங்க அல்லாஹ் ஒருவனை வணக்கத்திற்குரியவனாக நாத்திக கொள்கை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஷேக் சொன்னாங்க. இதுதான் ஈமானுடைய முதல் அடிப்படை. அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய முதல் தூண். இதற்கு பிறகு அடுத்தடுத்து ஈமானுடைய தூண்களை ஷேக் அவர்கள் இங்கே விளக்குறாங்க. அப்படி என்றால் இரண்டாவது தூண் என்ன நமக்கு தெரியும், மலக்குகள் மீதான நம்பிக்கை. ஷேக் எழுதுறதை நம்ம படிப்போம். இந்த இளைஞர்கள் தான் அல்லாஹ்வின் மலக்குகளை நம்பிக்கை கொள்வார்கள். ஏனெனில் இந்த மலக்குகள் என்ற படைப்பை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் தெரிவித்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனில் மலக்குகளை பற்றி சொல்லியிருக்கிறான். மலக்குகளை தான் படைத்திருப்பதை சொல்லுகிறான். மலக்குகளை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, நாம் பார்க்கறது இல்லை. ஆனால் அல்லாஹை பார்க்காமல் நாம் எப்படி உண்மையாகவே நம்பிக்கை கொள்கிறோமோ அல்லாஹ் என்பவன் ஒருவன் உண்டுன்னு, அதே அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கிறான் என்று நாம் நம்பிக்கை கொள்ளணும். மலக்குகளை கண்களால் பார்க்கல, அல்லாஹ் சொல்வது உண்மை. ஏன்னா அல்லாஹ் அவன் படைப்பாளன், அவன் ஒன்றை படைத்திருக்கிறதா உறுதிப்படுத்திட்டான் அவனுடைய குர்ஆன்ல அப்படின்னா நாம் அப்படி நம்பிக்கை கொள்ளணும். ஆகவே இந்த நேர்வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மலக்குகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தமது நபிமொழிகளில் அறிவித்துள்ளார்கள். ஹதீஸ்களில் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மலக்குகளை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. குர்ஆனிலும் ஹதீஸிலும் மலக்குகளின் தன்மைகளை பற்றியும் அவர்களது வணக்க வழிபாடுகளை பற்றியும் படைப்புகளின் காரியங்களை நிர்வகிப்பதில் அவர்களது அன்றாட செயல்பாடுகளை பற்றியும் கூறப்பட்டுள்ளன. மலக்குகளை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது? முதலாவது, அவர்கள் படைக்கப்பட்டது. இரண்டாவது, அவருடைய தன்மைகள் என்ன, அவங்களுடைய அல்லாஹ் அவங்களை என்ன இயற்கையில் படைச்சிருக்கான், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். மூன்றாவது விஷயம், அவங்க அல்லாஹ்வை வணங்குறாங்க, அவங்களுடைய இபாதத்துகள் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடனுக்குடனே செயல்படுத்துறது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருக்கிறது, அல்லாஹ் என்ன கடமைகளை அவர்களுக்கு விதித்திருக்கிறான் அந்த கடமைகளை நிறைவேற்றுவது, இதெல்லாம் அவருடைய பண்புகளாக இருக்குது. அதோடு படைப்புகளின் காரியங்கள், இந்த உலக படைப்பு பிரபஞ்சம் இதை இயக்குறதுல அல்லாஹ் தஆலா என்னென்ன பொறுப்புகளை மலக்குகளுக்கு கொடுத்திருக்கானோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற அந்த அன்றாட தினசரி அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன. உதாரணத்துக்கு மழை பொழிவிக்கிறது, தாவரங்களை விளைவிக்க வைக்கிறது, இந்த வானம் பூமியுடைய இயக்கத்தில் அதனுடைய பொறுப்புகளை அல்லாஹ் என்ன பொறுப்பை கொடுத்தனோ அந்த பொறுப்பை, உதாரணத்துக்கு மேகங்களை ஓட்டுவது, இடி இடிக்க செய்வது, இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் மலக்குகளுக்கு அல்லாஹ் என்ன வேலையை கொடுத்திருக்கிறானோ அதை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா மனிதர்களை படைக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு அந்த ரூஹ் உயிர் ஊதப்படுகிற பொறுப்பு மலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தையை கர்ப்பப்பையில பாதுகாக்கிற பொறுப்பு மலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு மலக்குகளுக்கும், இன்னும் சொல்ல போன உயிரை எடுப்பதற்கு அல்லாஹ் யாருக்கு பொறுப்பு கொடுத்தோ அந்த மலக்குகளும் இருக்கிறாங்க. மலக்குல் மவுத், உயிரை எடுக்கின்ற வானவர். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மலக்குகளுக்கும் என்ன பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுகிறாங்க, செய்கிறாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை கொள்ளணும். அப்போ இந்த விஷயத்தை நல்ல இளைஞர்கள், நேர்வழியில் இருக்கிறவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் சொன்னபடி அவங்க நம்பிக்கை கொள்வாங்க. இவைதான் உண்மையில் மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை உறுதியாக அறிவிக்கின்றன. அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் நாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாயிருது, அல்லாஹ் மலக்குகளை படைச்சிருக்கிறான், மலக்குகள் இருப்பது உண்மைதான் அப்படின்னு. ஏன்னா மலக்குகளை கண்ணால் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னு மறுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி இதை வச்சு நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அந்த இளைஞர்கள் நம்புவாங்க. இவங்க தான் நேர்வழியில் இருக்கின்ற இளைஞர்கள். மலக்குகளை நம்பிக்கை கொண்ட பிறகு நல்ல இளைஞருடைய அடுத்த பண்பு எதுவாக இருக்கும், அவங்களுடைய கொள்கையில் வேறு என்ன அடுத்த மிக முக்கியமான கொள்கையாக இருக்க முடியும்? ஈமானுடைய அடுத்த மூன்றாவது மிக முக்கியமான தூண் நமக்கு தெரியும், வேதங்களை நம்பிக்கை கொள்வார்கள். ஆம், இந்த இளைஞர்கள் தான் சரியான பாதையின் பக்கம் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு இறக்கிய வேதங்களை நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ்
நபிமார்கள் அனுப்பிச்சான், ரசூல்மார்கள் அனுப்பினா, அவர்களுக்கு வேதங்களை இறக்கியிருக்கிறான். அந்த வேதங்கள் எதற்காக இறக்கப்பட்டது? அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய வார்த்தைகளையே அல்லாஹ் இறக்கினா அப்படின்னா மனிதர்களுக்கு சரியான நேரான பாதையை காட்டுவதற்காக. அப்போ இந்த இளைஞர்கள் இதை நம்பிக்கை கொள்வாங்க. ஆகவே தாங்கள் பின்பற்ற வேண்டியதை வேதங்களை பின்பற்றணும்னு நம்புவாங்க. அதிலும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய இறுதி வேதம். இதற்கு முன்னாடி இறக்கப்பட்ட வேதங்கள்லாம் மாற்றப்பட்டு விட்டது, மறைக்கப்பட்டு விட்டது, திரிக்கப்பட்டு விட்டது, கூட்டப்பட்டு குறைக்கப்பட்டு என்னென்னவோ நடந்துருச்சு. ஏன்னா மனிதர்கள் தங்களுடைய சொந்த சரக்குகளை, தங்களுடைய கற்பனைகள்லாம் அந்த வேதங்களை கலந்துட்டாங்க. உதாரணத்துக்கு தௌராத்தில் அந்த வேலையை செய்துட்டாங்க, இன்ஜீல்ல அந்த வேலையை செய்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தௌராத்தை எல்லாம் இறக்கினா. இப்போ அந்த தௌராத் வேதம் கிறிஸ்தவர்களிடம் கையில் இருக்குது, யூதரிடம் இருக்கிறது. ஆனால் அதில் உண்மை எது பொய் எதுங்க பிரித்தறிவது கடினம். ஏன்னா அதில் யூத குருமார்கள் தங்களுடைய பொய்களை எல்லாம் கலந்துட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடக்கு இஞ்சில் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா இஞ்சில் இறக்கினான். ஆனால் கிறிஸ்தவர் இன்று கையில் வைத்திருக்கின்ற பைபிளில் இஞ்சிலில் உள்ளதும் இல்லாததும் எல்லாமே கலந்துருக்கு. அப்போது மனிதர்களால் மாற்றப்பட்டு விட்ட நிலையில அல்லாஹ் தஆலா இறுதி வேதமாக குர்ஆனை இறக்கினா. ஆகவே இந்த குர்ஆன் பின்பற்றப்படுவதற்கு உண்மையில் தகுதியான, இதுதான் சத்திய வேதம், இதுதான் இறுதி வரைக்கும் மாற்றப்படாத வேதம், இதுதான் அல்லாஹ் இறக்கி இருக்கிற இறுதி வேதம்னு அவங்க நம்புவாங்க. ஷேக் அவர்கள் அதற்கு பிறகு சொல்றாங்க, ஏனெனில் வணக்க வழிபாடுகளிலும் மனித உறவுகளிலும் கொடுக்கல் வாங்கலிலும் தேவையான சீர்திருத்தங்களை மனிதன் தன்னுடைய சிற்றறிவால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் வேதங்களை நம்பிக்கை கொள்ளணும்? அல்லாஹ் நேர்வழிக்காக வேதங்களை இறக்கியிருக்கிறான். இந்த வேதங்களை கொண்டுதான் ஒரு மனிதன் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை, தௌஹீதை கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி மனிதர்களை எப்படி அணுக வேண்டும், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, சொந்த பந்தங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் நண்பர்கள் இவங்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பக்கத்து வீட்டாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த ஒவ்வொன்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கொடுக்கல் வாங்கல், வியாபார விஷயங்கள், இப்படி ஒவ்வொன்றிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது எல்லாத்தையும் மனிதன் இதுக்கான தேவையான வழிகாட்டலை தன்னுடைய அறிவை கொண்டு மட்டுமே சிந்திச்சு புரிஞ்சு அது ஒரு முடிவெடுத்து அதன்படி நடக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. மனிதன் தன்னுடைய சொந்த சின்ன அறிவை கொண்டு எல்லாவற்றிலும் ஒரு தெளிவான சரியான முடிவை எடுக்க முடியாது. ஆனால் வேதங்கள் மூலமாக அல்லாஹ் காட்டிய கருணை என்னன்னு கேட்டால், அல்லாஹ் அந்த வேதங்கள் மூலியமாக நேர்வழியை தேவையான ஒவ்வொரு சீர்திருத்தத்துக்கும் தேவையான விஷயங்களை கொடுத்திருக்கிறான். ஆகவே இது நமக்கு மிக தேவையான ஒன்று. இதற்கு அல்லாஹ்வின் வேத வழிகாட்டல் முக்கியம். அப்போ அல்லாஹ்வின் வேத வழிகாட்டல் தான் வாழ்க்கையின் பல விஷயங்களுக்கு நேர்வழி கிடைக்குங்கிறத இந்த இளைஞர்கள், ஷபாபுன் முஸ்தகீம், நேர்வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த முதல் வகை இளைஞர்கள் இந்த நம்பிக்கையில் இருப்பாங்க. அப்போ ஈமானுடைய அடிப்படை அவர்கள்ட்ட சரியாக இருக்கும். அப்போ அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பாங்க, மலக்குகளை நம்பிக்கை கொண்டிருப்பாங்க, வேதங்களை நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. நான்காவது என்ன? நமக்கெல்லாம் தெரிந்ததுதான், தூதர்கள், அல்லாஹுடைய ரசூல்மார்கள், நபிமார்கள் மீதான நம்பிக்கை. இந்த இளைஞர்கள் தான் அல்லாஹ்வின் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ் முதல் நபியாக ஆதமை படைத்தான், முதல் மனிதரே ஒரு நபி. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபின்னு நம்புவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் முதல் ரசூலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பினா, முதல் ரசூல் நூஹ் என்று இவங்க நம்புவாங்க. தங்களுக்கு நேர்வழி காட்ட யாரும் வரவில்லை என்று அல்லாஹ்விடம் தப்பிக்க எந்த ஆதாரமும் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மக்களை நற்செயலின் பக்கம் அழைப்பதற்காகவும் நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் தான் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். நபிமார்களை, ரசூல்மார்கள் அல்லாஹ் ஏன் அனுப்பினானா, நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு எந்த நேர்வழியும் வரல, எனக்கு எது தப்பு எது சரின்னு சொல்லி கொடுக்க யாரும் வரல, எனக்கு எதுவும் தெரியாது, அதனால தான் இந்தந்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் தான் தப்பிப்பதற்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் தூதர்களை, தன்னுடைய நபிமார்களை, மனிதர்களில் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சுட்டான். அவங்க மூலமாக எது நேர்வழி எது கெட்ட வழி அல்லாஹ் பிரித்து காட்டிட்டான். அப்போ நாளைக்கு அல்லாஹ்விடம் ஏதேனும் தப்பிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியுமானா முடியாது. இதன் காரணமாக தெளிவான ஆதாரம், அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி வந்ததுக்கான ஆதாரம் தூதர்கள் மூலமாக நமக்கு நிரூபணமாக ஆயிடுது. அடுத்து அந்த தூதர்கள் வழியாகத்தான் அல்லாஹ் தஆலா வேதங்களை இறக்கியிருக்கான். அப்போ வேத ஆதாரமும் இருக்குது, தூதருடைய வார்த்தைகளும் ஆதாரமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ நற்செயலின் பக்கம் மக்களை அழைக்கிறக்கும் நன்மை ஏவவும் தீமையை தடுக்கவும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை தான் இதில் தேர்வு செய்திருக்கிறான். ஆக அந்த பணியில் அவங்க வந்தாங்க, அதை செய்தாங்க அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் நல்ல சீரான சரியான பாதையில் இருக்கக்கூடியவங்க நம்புவாங்க அப்படின்னு ஷேக் சொல்கிறாங்க.
அதில் முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாகவும் இறுதி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவும் இருக்கிறார்கள். இது நம்முடைய அடிப்படையான கொள்கை. முதல் ரசூல் நூஹ் என்றும் இறுதி ரசூல் முஹம்மத் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொள்ளணும். அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி முஹம்மத் அவர்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனி யாரும் ரசூல் இல்லை, யாரும் நபி இல்லை, எந்த நபியும் வரமாட்டாங்க. அதனால் ரசூலும் வர முடியாது. ஏன்னா ஒருவர் ரசூலாக ஆவதுங்கிறதே நபியாக ஆன பிறகுதான் ரசூலாக முடியும். அப்போ நபியாகத்தான் ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா முதல் வஹியை இறக்கி நபியாக்குவான். அதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அதற்கு பிறகு அவர்களில் அல்லாஹ் தஆலா சிலரை ரசூலாக ஆக்கினான். அப்படி பார்க்கும்போது நபிமார்களுடைய வருகை, நபிமார்களை அல்லாஹ் அனுப்புவது முடிந்து விட்டது அப்படிங்கிறது நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சிருச்சு. அப்படி நம்முடைய நபி தான் இறுதி நபி, நம்முடைய நபி தான் இறுதி ரசூல் அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் உறுதியாக நம்புவாங்க. அப்போது இவங்களுடைய கொள்கை அகீதா ரொம்ப தெளிவாக இருக்கும். இவங்க அதில் வழிவிட மாட்டாங்க, குழப்பமடைய மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இதில் குழப்பமடைகிற ஒரு முக்கியமான காதியானிகள் போன்றவர்கள், அதாவது மிர்சா குலாம் அகமது காதியானி என்கிற ஒருவன் தன்னை நபி என்று வாதம் செய்தான். அந்த வாதத்தை கேட்டு அதில் அவன் சொல்கிற விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை கொண்டு வழிகட்டவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க. காதியானிகள்ங்கிறவங்க அவங்க தான். அவங்க முர்த்ததுகளாக ஆகிவிட்டவர்கள், காபிர்களாக ஆகிவிட்டவர்கள். அதில் போய் சிக்கிறவங்க இளைஞர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான மக்கள், அதாவது அந்த காதியானிகள் முர்த்ததுகள் நல்லா இருக்கிற இளைஞர்களை போய் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு இல்லை, தூதர்கள் பிறகு வருவாங்க, ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி தான், ஆனால் அதற்கு பிறகு நபிமார்கள் வருவாங்க, அப்படியெல்லாம் அவங்கள்ட்ட போய் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த இளைஞர்களுக்கு தெளிவு இருக்கும், நேர்வழியில் இவங்கள்ட்ட உறுதி இருக்கும். ஆகவே ஒரு காலம் ரசூலுல்லாவுக்கு பிறகு நபி முஹம்மதுக்கு பிறகு எந்த நபி வரமாட்டாங்கிறதுல இவங்க தெளிவாக இருப்பாங்க. அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஷேக் அவர்கள் இந்த ஈமானுடைய அடிப்படையில் சொல்லி கொண்டு வந்து இப்போ அடுத்த 5வது மிக முக்கியமான அடிப்படை எது சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதுதான் மறுமை நாளை பற்றி நம்பிக்கை. ஷேக் சொல்றாங்க, இந்த இளைஞர்கள் தான் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ் எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். இறந்தவர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். அந்நாளில் தான் மனிதர்களின் செயல்களுக்கு கூலி கொடுக்கப்படும். மரணத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் உயிரூட்டப்பட்டு எழுப்பப்படுவது அதற்காகத்தான். ஏன்னா மறுமை நாளில் தான் கூலி கொடுக்கப்படும் நாள். யௌமுத்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாள், அதுக்கு பெயர் மாலிக் யௌமித்தீன். யார்? அல்லாஹ் மாலிக், அவன்தான் அதிபதி. அவன் எந்த நாளுக்கு அதிபதி? கூலி கொடுக்கப்படுகின்ற, தீர்ப்பளிக்கப்படுகின்ற நாளின் அதிபதி. அந்த நாளில் தீர்ப்பு அளிக்கப்படணும். அந்த உலகத்தின் இறுதி நாளுக்கு பிறகு மறுமை நாளுங்கிற அந்த நாளில் தீர்ப்பளிக்கப்படுவது எதற்காகனா, இந்த உலகத்தில் நாம் என்ன செய்தோம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிற விசாரணைக்கு பிறகு அதற்காகத்தான் உயிர் ஊட்டப்பட்டு, உயிர் கொடுக்கப்பட்டு, எழுப்பப்பட்டு இந்த தீர்ப்பு அளிக்கப்படும். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரஹ் வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரஹ். ஆகவே எவர் ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாரோ அவர் அங்கு அதனை கண்டுகொள்வார். எங்கு? மறுமை நாளில். இந்த உலகத்தில் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும், சிறிய நன்மையாக இருந்தாலும் அதற்குரிய நன்மையை அவர் பெற்றுக்கொள்ள முடியும், கூலியை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறே எவன் ஒரு அணுவளவு தீமை செய்திருந்தானோ அதனையும் அவன் அங்கு கண்டுகொள்வான். இந்த உலகத்தில் தீமை செய்தால் அதற்கு தண்டனையும் கிடைச்சிரும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்கே எச்சரிக்கை செய்கிறான். 99 சூரா 7, 8, 2 ஆயத்துகளில். இதுதான் உலகத்திற்கான முடிவு என்ன என்பதை தெளிவுபடுத்தும் நாளாகும். இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையுடைய முடிவு என்ன, ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதுக்கான தெளிவு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த மறுமை நாளே, அந்த மறுமை நாளில் தான் இது கிடைக்கும். இந்த நாளில் நன்மை செய்தவனுக்கு அதற்கான கூலியையும், தீமை செய்தவனுக்கு அதற்கான கூலியையும் கொடுக்காவிட்டால் இந்த வாழ்க்கை வாழ்வதில் என்ன பயனும் நுட்பமும் இருக்க போகிறது? ஷேக் கேட்குறாங்க, அந்த கூலி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் ஏன் வாழ்ந்தோம்? எதுக்கு நன்மை செய்கிறோம்? எதுக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? ஏன் நன்மை தீமை எல்லாமே செய்யலாமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா மனிதன்? ஆனால் கூலி கொடுக்கப்படுவதற்கு அங்கே இங்கே பரீட்சை, அங்கே தீர்ப்பு, அங்கே பரிசு, சன்மானம் இருக்குது, இல்லைன்னா தண்டனையும் இருக்குங்கிற அச்சம் இந்த உலக வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நமக்கு தருது. அப்போ இந்த உலக வாழ்க்கை ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுல இந்த இளைஞர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். இந்த உலகம் மறுமைக்கான பாதை, மறுமையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு. அப்போ இந்த உலகத்தில் நாம் சரியான நேரான பாதையிலும் கொள்கையிலும் இருந்தோம் என்றால் அங்கே வெற்றி பெற முடியும். அதற்காகத்தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அறிவு, அந்த நம்பிக்கை, ஈமானுடைய இந்த 5வது அடிப்படை தூண் இந்த இளைஞரோட சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஷேக் சொல்கிறாங்க.
அடுத்து இறுதி தூண், ஈமானுடைய 6வது தூண் என்ன? விதியின் மீதான நம்பிக்கை. விதியின் நன்மை தீமை நம்பிக்கை கொள்வது இந்த இளைஞர்களிடம் இருக்கும். இந்த இளைஞர்கள் தான் நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வின் விதிப்படிதான் நடக்கிறது என்று நம்பிக்கை கொள்வார்கள். எனவே அனைத்தும் அவன் விதித்த காரண காரியங்களுடன் தான் நடக்கின்றன என்று நம்புவார்கள். இந்த உலகத்தில் எதுவும் தானா நடக்காது, அல்லாஹ் நாடினாதான் நடக்கும். அல்லாஹ் படைத்தாதான் ஒன்று வரும். அல்லாஹ் விரும்பாம நாடாம ஒன்றும் நடக்காது. யாரும் தானாக ஒன்றை படைத்தர முடியாது, தான் நினைத்ததை எல்லாம் செய்திட முடியாது. இந்த உலகத்தில் ஒரு நன்மை நடந்தாலும் ஒரு தீமை நடந்தாலும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் நடக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தாலும் அல்லாஹ் நாடிதான் அது வருது. அல்லாஹ் நாடினாலும் அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அல்லது அதிலிருந்து வெளியேற முடியும். அப்போ இந்த இளைஞர்கள் இந்த கொள்கையில தெளிவா இருப்பாங்க, விதியின் மீது நம்பிக்கை கொள்வாங்க. அப்போ விதியை மறுக்காதவர்களாக இவங்க இருப்பாங்க. ஏனெனில் வெற்றிகளுக்கு சில காரணங்கள் இருப்பதைப் போல தோல்விகளுக்கும் காரணங்கள் சில இருக்கின்றன. அப்படி என்றால் விதியின் மீதான நம்பிக்கையின் மூலமா இந்த இளைஞர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வாங்க. இந்த உலகத்தில் தீமைகள் இருக்கும், அல்லாஹ் நாட்டத்தின்படி தான் அது நடக்கும். எந்த ஒன்றிலும் ஒரு வெற்றின்னு ஒன்று கிடைக்கும்னா அதற்குன்னு சில காரணங்களை அல்லாஹ் ஆக்கியிருப்பான். அதன் வழியாக தான் அந்த விதியின்படி அந்த வெற்றியை நம்ம அடைய முடியும். சில விஷயங்கள் தீமைகள் நடக்குதுன்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கும். அப்போ அந்த காரணங்கள் அடிப்படை அந்த தீமை நம்ம வந்து சேரும். இதெல்லாம் உலக நியதி. அல்லாஹு தஆலா விதின்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உலக நியதிப்படி அது நடந்து கொண்டிருக்கும். இங்கே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நாம நல்லதின் பக்கம் போகணும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நமக்கு ஒரு சோதனை வந்தால் அதை நம்ம பொறுத்து கொள்ளணும். அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வோட உதவி தேட வேண்டும். விதியை குறை சொல்லக்கூடாது, அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற கொள்கை எல்லாம் இந்த இளைஞர்களுக்கு இருக்கும் என்று ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த பகுதியில் குறிப்பிடுறாங்க. அப்போ இப்போது இந்த தொடருடைய இந்த பகுதியில் நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஷபாபுன் முஸ்தகீம், நேர்வழியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நேரான பாதையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட ஈமானுடைய 6 தூண்கள் அடிப்படைகளில் அவர்களோட தெளிவு இருக்கும். அதுதான் அக்கீதாவுடைய அறிவு. அக்கீதாவில் அவர்கள் தெளிவாக அதை பற்றி சரியான அறிவை வளர்த்து கொண்டு அதை நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக இருப்பார்கள். ஆகவே இதை ஷபாப், இந்த இளைஞர்கள் முஸ்தகீம் நேரான பாதையில் இருக்கிறவர்களாக முதலியவர்களுக்கான இந்த கடமையை, இந்த தன்மையை கொடுப்பது எதுன்றா அவங்களுடைய அக்கீதா சரியான சுத்தமான நேரான பாதையில் இருப்பது தான் அப்படிங்கிறத இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம்.